ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன். நேற்று தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நிறைய வெல்கமிங் கம்பேக் மாதிரி ஒரு இருந்தது. நிறைய பேர் வந்து ஏன் வரலன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆஸ் வெல் அஸ் அந்த வீடியோக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இனிமேல் டெய்லியும் வீடியோ கன்ஃபார்மாக வந்தாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபேக்ட்ஸ் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம வந்து நியூ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு போகிறோம். டெய்லியும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 20 இல்லைன்னா 15 ஃபேக்ட்ஸ் நம்ம கற்றுப்போம். அண்ட் அதை வச்சுட்டு நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக ஜிகே சம்மந்தமாக நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு ஃபன் ஃபீல்டு வேவாக நம்ம சொல்ல போகிறோம். அதனால தான் ஃபன் ஃபேக்ட்ஸ்ன்னு நான் இப்போ வச்சுருக்கேன். இந்த ஃபேக்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஓகே, இந்த ஃபன் ஃபேக்ட்ஸோட வீடியோவில் ஃபஸ்ட் ஃபேக்ட் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸை பற்றி. டாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக தான் நம்ம டிவியெல்லாம் பார்க்குது. இப்போ உங்கள் வீட்டில் டாக்ஸ் பெட்ஸ் எதாவது வளர்க்குறீங்கன்னா, அந்த காலத்தில் வளர்த்துருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டாக்ஸ் வந்து டிவி பார்க்க வராது. ஆனால் இப்போ ரீசெண்டான டைம்ஸில் தான் டாக்ஸ் எல்லாம் டிவி பார்க்க ரெடியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 70 இமேஜஸ் per செகண்ட், அதாவது 70 வீடியோன்றது ஒன்றும் இல்லை இல்லையா, ஃப்ரேம்ஸ், அதாவது இமேஜஸை ஸ்பீடாக நம்ம ஸ்பீடாக அதை வைக்கும் போது அது வந்து ஒரு வீடியோ மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம வந்து வீடியோன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து 70 இமேஜஸ் per செகண்ட் இருந்தால் மட்டுமே டாக்ஸால் பார்க்க முடியும். அதுதான் 70 இமேஜஸ் per செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக உள்ள டிவிகளால் மட்டும்தான் வழங்க முடியுது. அந்த காலத்தில் இருக்க டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 70 இமேஜஸ் per செகண்ட் ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் டாக்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ டிவி பார்க்க வராது. மேபி அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்போ வந்து டாக்ஸ் எல்லாம் டிவி பார்க்க ரெடியாக இருக்குது. இதான் நம்ம லேர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். நெக்ஸ்ட் என்னன்றது பார்ப்போம். மூனுக்கு பார்த்தீங்கன்னா மூன் வந்து 400 டைம்ஸ் சன்னை விட சின்னது. அதே சமயம் மூன் வந்து 400 டைம்ஸ் சன்னை விட எர்த்துக்கு கிட்ட இருக்குன்றதுனால தான் அந்த மூன் வந்து சன்னையே மறைக்குது. அதாவது லூனார் எக்லிப்ஸாக இருக்கட்டும், சோலார் எக்லிப்ஸாக இருக்கட்டும், இந்த மூன் வந்து சன்னை மறைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் மூன் வந்து சன்னோட 400 டைம்ஸ் சின்னதாக இருந்தாலும் அது வந்து 400 டைம்ஸ் சன்னை விட தள்ளி எர்த்துக்கு கிட்டே இருக்குன்றதுனால மூன் தான் வந்து நமக்கு பெருசாக தெரியுது. இதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்ட் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்ட் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டுன்றது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு தேவையில்லாத விஷயம்னு தெரியும். ஆனால் அது மக்கள் வந்து டைம் பாஸு, அப்புறம் வந்து என்ன சொல்ல, ஒரு ட்ரக்கு டைம் பாஸ் ஜாலிக்காக வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். அதை தான் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். சிகரெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் 4800 கெமிக்கல்ஸ் கிட்டே இருக்குது. அந்த 4800 கெமிக்கல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 70 கெமிக்கல்ஸ் அதாவது 69 கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சயின்டிஃபிக்காக IMA, அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ரீசெண்டாக அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னாடியே சொல்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ஆட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். சி ஆட்டர்ஸ்ன்றது என்ன கற்றுக்க போகிறோன்னா, இப்போது ஒரு சி ஆட்டரை இன்னொரு சி ஆட்டரை எப்போவுமே கையோட பிடிச்சிட்டு தான் தூங்கும். அதாவது இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன், என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்கான்னா அவன் கையை பிடிச்சிட்டே மட்டும்தான் தூங்குமா. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் வந்து அது ட்ரிஃப்ட் ஆகாமல் தனித்தனியாக போகக்கூடாதுன்ற, தூங்கும் போது தனித்தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு சி ஆட்டருக்கும் இன்னொரு சி ஆட்டருக்கும் கையை பிடிச்சிட்டு தான் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் உள்ள கார்பனை பற்றி.
நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க கார்பன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பென்சிலில் இருக்க லெட்டையும் ஃபுல்லாக நிரப்பிடுமா. அந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்க மொத்த கார்பனையும் எடுத்து 9000 பென்சில்ஸ் உருவாக்க முடியும்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம உடம்புல கார்பன் இல்லைன்னு மட்டும் எப்போவுமே நினச்சிடாதீங்க. கார்பன்ற ஒரு விஷயம் நம்ம பாடியில் எப்போவுமே இருக்கும். நம்ம உயிரை இருக்கும் போது கார்பன் 14ன்ற ஒரு ஐசோட்டோப் நிறைய இருக்கும். அதை வச்சு தான் ரேடியோ கார்பன் டேட்டிங்கிற ஒன்று உருவாக்குறாங்க. இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு தேவையான C14 ஐசோட்டோப் பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:10,00,000 C12, அதாவது C14 ஆட்டம்ஸ் 1 இருந்தால் மட்டுமே அதில் வந்து 10,00,000 கோடி C12 ஆட்டம், அதாவது ஒரிஜினல் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. இதை வச்சு தான் ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மனுஷனாக இருக்கட்டும், ஒரு மிருகமாக இருக்கட்டும், அதோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த C14 ஐசோட்டோப்பை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான பேர் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங். இதை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, கோலா தெரியும். கோலா பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க அப்படி தான் இருப்பாங்க, கோலா பேர் மாதிரியே. அந்த கோலார் பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்து பார்த்தோன்னா நம்ம சாதாரண ஹியூமனோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஈஸியாக மேட்ச் ஆகுமா. அதனால் வந்து நம்ம ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஷார்ட்டாக ஹியூமனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கோலா பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸை பற்றி தான். எனக்கு ரொம்ப டாக்ஸை பற்றி பிடிக்காது, ஆனாலும் நான் எழுதி வச்சுருக்கிற ஃபேக்ட்ஸை பற்றி தான் சொல்கிறேன் இன்றைக்கி. அந்த ஃபேக்ட்ஸில் வந்து டாக்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது டாக்ஸ் ஆர் பார்ஷியலி கலர் பிளைண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்டுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். இந்த டாக்ஸ் வந்து ஏன் பார்ஷியலி கலர் பிளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட நிறைய ஆண்ட்லர்ஸ், அப்புறம் இந்த ராட் செல்ஸ்ன்னு நம்ம ஹியூமன்ஸில் ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம கலர் விஷன் கொடுக்குது. அந்த ராட் செல்ஸுன்ற ஒன்று டாக்ஸுக்கு அவ்வளோ இருக்காது. அதனால தான் டாக்ஸால் கலர் பிளைண்டுன்னு சொல்கிறாங்க, பார்ஷியலி கலர் பிளைண்டுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக கலர் பிளைண்ட் இல்லை, பார்ஷியலி கலர் பிளைண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கும்போது நமக்கு தூங்கும்போது நம்ம உடம்புல இருக்க பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாண்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். நம்ம தூங்கும் போது க்ரோத் ஹார்மோன்ற ஒரு விஷயம் செக்ரேட் பண்ணோம், அந்த பிட்யூட்ரி கிளாண்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பாடியை வளர்கிறதுக்கும் நம்ம பாடியை அதுவே ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ நமக்கு தலைவலி இல்லை காஃப் இல்லை கோல்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் தூங்க சொல்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கும் போது இந்த க்ரோத் ஹார்மோன் செக்ரேட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுறதுனால தான் நம்மளை தூங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த முக்கியமான டைமில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, கொரோனா இருக்கிற பர்சன்ஸுக்கு நல்ல தூக்கம் தேவை. தூக்கம் இருந்தாலே கொஞ்சம் இந்த கொரோனா வைரஸ்லாம் அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் மோசோ பேம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைனீஸ் மோசோ பேம்பு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மீட்டர் வரைக்கும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் த கரெக்ட் கிளைமேட் அண்ட் சாயில் கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா இது ஒரு நாளைக்கு 1 மீட்டர் அளவுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ஸால் நடக்க முடியாது, ஆனால் பறக்க முடியும். அது ஏன் நடக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, லெக் இருக்குது, ஆனால் ஏன் நடக்கலைன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு லெக் இருந்தாலும் அதோட லெக் போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் அதுக்கு நடக்க முடியாது. அதான் வந்து சயின்டிஸ்ட் வந்து இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்பிஜின்றது ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம இப்போது எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். எல்பிஜி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்மெல்லுன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த எதுக்கு இந்த ஸ்மெல்லு ஆனால் நம்ம ஸ்மெல் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வருது இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்தைல் மெர்காப்டன்ற ஒரு கெமிக்கல்னால் தான் இந்த ஸ்மெல் வருது. இப்போ திடீர்னு எதாவது லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரியுன்ற ஒரே காரணம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக தான் இந்த எத்தைல் மெர்காப்டனை வந்து அந்த எல்பிஜியோட கலந்துருக்காங்க. ஸோ தட் இப்போ நம்ம ஈஸியாக அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிச்சி அந்த கேஸில் லீக்கேஜ் இருக்கிற இடத்த வந்து பிளாக் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணிடலாம் கேஸ் வால்வை.
இதுக்கு தான் நம்ம வந்து இந்த எத்தைல் மெர்காப்டனை வந்து யூஸ் பண்ணுறோம் கெமிக்கலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க் சிஇஓ ஆஃப் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்கோட டாகுக்கு பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் லைக்ஸோட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குதுன்னு அஃபிஷியலாக மார்க் ஜக்கர்பர்கே வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன ஃபேக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் டோனர்ஸ் ரிசீவ் அ ஸ்வீடன் ரிசீவர் தேங்க்யூ டெக்ஸ்ட் மெசேஜ் when the blood saves a life. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்வீடனுக்கு போயிட்டு ஒரு பிளட்டை டொனேட் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் டொனேட் பண்ண பிளட் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுச்சுன்னா அவங்க வந்து தேங்க்யூன்ற டெக்ஸ்ட் மெசேஜை வந்து ஸ்வீடன் கவர்மெண்ட் வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அனுப்புவாங்க. இதுதான் வந்து ஸ்வீடனில் வந்து அருமையான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான திங் கூகுளை பற்றி. இந்த கூகுள் நிறுவனத்தில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் யூசஸ் கேமல்ஸ் வித் அ கேமரா அட்டாச் இன் த டெசர்ட் டு கெட் இமேஜஸ் ஃபார் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போது நம்ம நார்மலாக பார்த்தோன்னா சேட்டலைட்ஸ்லாம் வந்து கூகுள் ஸ்ட்ரீட் வியூ வந்து அப்பர் சைட் மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரைட் வியூ ஆஃப் த ஸ்ட்ரீட்டை வந்து காட்ட முடியாது. அதுக்காக விஷயமாக தான் கூகுள் வந்து இப்போ புது இனிஷியேட்டிவாக இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூன்ற ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூ எல்லாம் வந்து டெசர்ட்டில் எனேபிள் பண்ணோம். ஹியூமன்ஸ் யாரும் அவ்வளோ தூரம் நடக்க மாட்டாங்க, இல்லை ரோபோட்டு எதுவாக இருந்தாலும் பெட்ரோல் அதெல்லாம் தேவைன்ற ஒரே காரணத்துக்காக கேமல்ஸை யூஸ் பண்ணி இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூவை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோடஃபோன் ஆடில் வர ஜூசூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அனிமேட்டர் கிடையாது. பீப்புளெலாம் வந்து ஸ்பெஷலி டிசைன் காஸ்டியூம் மூலமாக அவங்கள அந்த காஸ்டியூமை வேர் பண்ண வச்சுட்டு தான் நடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அனிமேஷன்ற ஒரு விஷயத்தை தவிர்த்துருங்க, அது அனிமேஷன் கிடையாது. அதை வந்து ஸ்பெஷலி டிசைன் காஸ்டியூம்னால பீப்புள் அதை வேர் பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த ஃபேக்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இப்போது நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2011 வந்து சைனா வந்து டைம் ட்ராவலை பற்றின விஷயம் கொண்ட மூவிஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மரியாதை குறைவாக வந்து நம்ம வரலாறை பற்றி பேசுகிறதுனால அந்த டைம் ட்ராவல் உள்ள மூவிஸ் எல்லாத்தையும் 2011 சைனா பேன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் வருது இல்லை. இப்போ வந்து ஜீப்புன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது பேர் ஒரிஜினலாக ஜீப்புன்னு, அதோட ஒரிஜினல் பேர் வந்து ஜீப் கிடையாது. அதோட ஒரிஜினல் பேர் ஜிபி, அதாவது ஜென்ரல் பர்பஸ் வெஹிக்கிள். அதுக்கு தான் வந்து ஜிபின்னு வச்சுருந்தாங்க. அது ஃபோனிக்கலாக ட்ரான்ஸ்லேட் ஆகி ஜீப்புன்னு வர ஆரம்பிச்சிது. இதை தான் வந்து மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் மேக்கிங் அண்ட் டேக்கிங் ஃபோன் கால்ஸ். அதாவது சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலையோ இல்லை சில ஃபோன் கால்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோனோஃபோபியா அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதனால தான் மக்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபன் ஃபேக்ட்ஸோட கடைசி ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ, விவோ, OnePlus இதெல்லாம் ஃபோன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பெரிய கம்பெனியுமே சைனீஸ் ஜெயிண்ட் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரே கம்பெனியால் தான் டேக் ஓவர் பண்ணி நடத்தப்பட்டுருக்கு. இது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம இப்போ போனோன்னா ஓப்போ, OnePlus, விவோ இதெல்லாம் தனி ஃபோனு. ஓப்போ பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, OnePlus பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த 3மே சைனீஸில் உள்ள பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரே கம்பெனியால் மட்டும்தான் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, தயவு செஞ்சு எங்கேயாவது வெளில போயிட்டு எங்கேயாவது கடைக்கு போய்ட்டு எதாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லை எங்கேயாவது போனீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து கை காலை கழுவுங்க. அந்த கை காலை கழுவுனா மட்டுமே கொரோனா வைரஸ் வந்து கிட்டேருந்து தப்பிக்க முடியும். அதை வந்து அழிக்க முடியாட்டியும் நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதான் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே எல்லாமே நடக்க முடியும். சிறு துளி பெருவெள்ளம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது ஃபர்தர் குவரிஸ், எதாவது இந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். அண்ட் ஃபார் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு